ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இது ரெண்டுமே நல்லா காஞ்சோட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடுத்ததாக வந்து 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணுது இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதம் வந்து. ஸோ இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி, புதினா 2 சேர்த்தாப்புல 1/4 கட்டு இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இதையும் வந்து போட்டுட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கேரட், பீன்ஸ், மீல் மேக்கர், ஸோ நான் இது 3த்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வந்து நல்லா வந்து கொதி வரட்டும். அப்புறமா நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இங்கே வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவர். ஸோ அதை வந்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ அரிசியும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சு, காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகா வந்து 1 ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு ரெசிபி வந்து பார்த்துடலாம். கடாயில் வந்துட்டு திரும்பி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, நீளமாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லாவே வதங்கி வரணும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற டைம் வந்தோடனே இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதிலே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் வந்து சோம்பு 2த்தையும் வந்து பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு பாயில்டு எக் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வெஜ் பிரியாணிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். Happy tasting!